வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி பாகற்காய் புளி பச்சடி செய்ய போகிறோம். பாகற்காய் பச்சடியில் பல வகை உண்டு, இது ஒரு வகை. வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு. பாகற்காய் 200 அல்லது 250 கிராம். பெரிய பாகற்காய் கூட எடுத்துக்கலாம். எனக்கு சின்ன பாகற்காய் கிடைச்சதுனால இதை எடுத்துருக்கிறேன். பெரிய பாகற்காய் ஆனாலும் சின்ன பாகற்காய் ஆனாலும் சரி, எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டி வச்சுருக்கணும். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, புளி கரைசல் ஒரு எலுமிச்சை அளவுக்கு உள்ள புளியை கரைச்சி இதில் வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, வெந்தயம் தாளிக்க, கடுகு இருந்தாலும் தாளிக்க வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு தாளிக்கலை. வத்தப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், வெல்லம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறோம், உப்பு தேவையான அளவு, சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், காயமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணீர், ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கிறேன். இது 1 பாட் சமையல் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துப்போம், அப்போ தான் பச்சடி நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எடுத்துட்டாலும் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா கடலை நல்லாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம். வெந்தயம், கடுகு இருந்தால் கடுகு அதையும் சேர்த்துக்கோங்க. நான் வெந்தயம் மட்டும் இதில் தாளிச்சிருக்கேன், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது வெடிக்க ஆரம்பிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி துண்டுகளையும் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சியை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தையும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்குறோம். 2 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். தக்காளி 1 தான் எடுத்துருக்குறோம். புளி தான் நம்ம அதிகமாக சேர்க்க போகிறோம். இப்போ இதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சு அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அது ஓரளவு வதங்கினதும் பாகற்காயை ரொம்ப பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன துண்டுகளாக, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். முதல்ல அவ்வளோத்தையும் அதில் கொட்டாமல் ஒவ்வொரு பகுதியாக 3 பிரிவாக பிரித்து போட்டு அதை புரட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த வெங்காயத்தில் உள்ளது, தக்காளியில் உள்ளது, உப்பு எல்லாம் நல்லா சேரும் இதில். அப்படி நல்லா புரட்டி எடுத்த பிறகு தான் நம்ம பொடியை சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த பொடிகளை சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாம் நல்லா புரட்டி எடுத்தாச்சு. இப்போ பொடியை சேர்த்துக்கிறோம். மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம வெல்லத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம் கடைசியில். இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா புரட்டிக்கிட்டு இந்த சின்ன குழிக்கரண்டிக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி அடியில் தான் தெரியும், மேலே வரைக்கும் தெரியாது, அந்த அளவு போதும். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அளவாக தண்ணி வச்சா போதும். புளிக்கரைசல் வேறு நம்ம விட போகிறோம் இல்லையா, நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருந்த புளிக்கரைசலையும் சேர்த்தாச்சு. உப்பு வேணும்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு தண்ணி எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள். புளிக்கரைசலும் நம்ம ஒரு கரண்டி விட்ட தண்ணியும் சேர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளவு போதும், சரியாக இருக்கும். நம்ம இதை 3 விசில் வைக்க போகிறோம். கடைசியாக வெல்லமும் சேர்த்துக்கிட்டேன். அந்த வெல்லத்தை முழுசாக போடாமல் பொடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி அடுப்பில் வச்சு 3 விசில் வர மாதிரி வைப்போம். ரொம்ப பெரிய ஃப்ளேம்லாம் வைக்கலை, மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம 3 விசில் வச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். பாகற்காய் நல்லா வெந்துடும். புளிக்கரைசல் விட்டுருக்கிறதுனால வேகாதோன்னு நினைக்க வேண்டாம். 3 விசில் வச்சா நல்லா வெந்துடும். மூணு விசில் முடிஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ப்ரெஷர் அடங்கியாச்சு, திறந்து பார்ப்போம். பார்க்கவே கலர் நல்லா இருக்குது பார்த்திங்களா. ஸோ நல்லா வெந்திருக்குது. அதை நம்ம நசுக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்து இருந்தது பாருங்கள்.
ஸோ உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா சேர்ந்துடும். அந்த அளவுக்கு தான் அந்த பாவக்காய் வெந்து இருக்கும். நல்லா செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். டேக் கேர்.